Next exercise 2.4 7th sum பாருங்க. Show that subdivision 1 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10 is purely imaginary. Subdivision 2 19 minus 7i by 9 plus I power 12 plus 20 minus 5i by 7 minus 6i power 12 is real. இந்த மாடல் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நாங்கள் ரியல்னு சொல்லணும்னா இசட் ஈக்குவல் டு இசட் பார்னு சொல்லணும். பியூர்லி இமேஜினரின்னு சொல்லணும்னா இசட் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார்னு சொல்லணும். ஸோ அந்த ஐடியா சம் தானே எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்துருக்கோம். அதே மாடல், பட் இந்த ஐடியா மட்டும் மாற்றிருக்காங்க. ஃப்ராக்ஷன் வந்து ரியல் அப்படின்னு ப்ரூஃப்லாம் சொல்லியிருக்காங்க. சாதா நம்பரை பியூர்லி இமேஜினரி சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல இசட் அசியூம் பண்ணிக்கிறோம். இசட் ஈக்குவல் டு 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10 ஈக்குவேஷன் 1. ரெண்டு சைடு கான்ஜுகேட் எடுத்துருவோம். டேக்கிங் கான்ஜுகேட் ஆன் போத் சைட்ஸ். இங்கே இசட் பார், இங்கே மொத்தமாக பார் போட்டாச்சுன்னா ஃபுல்லாக பார் போட்டாச்சு. பட் சப்ட்ராக்ட் பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஈக்குவல். Z1 minus Z2 the whole bar is equal to Z1 bar minus Z2 bar. ஸோ மைனஸ் பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து மைனஸ் பண்ணதுக்கு ஈக்குவல். ஸோ தனித்தனி பாரா பிரிச்சு போட்டுக்கலாம். 2 plus I root 3 power 10 whole bar minus 2 minus I root 3 power 10 whole bar. தனித்தனி பாரா போட்டாச்சு. இன்னொரு விஷயம் வேற படிச்சிருக்கோம். பவர் கண்டுபிடிச்சு பார் எடுக்கிறது பார் கண்டுபிடிச்சு பவர் எடுக்கிறதுக்கு ஈக்குவல். அப்போ பாரை உள்ள போட்டு பவரை மேலே போடலாம். இங்கேயும் அப்படித்தான். இப்போ 2 plus I root 3 bar power 10 இங்க 2 minus I root 3 bar power 10. ரிசல்ட் இதான் படிச்சிருக்கோம். Z power n whole bar is equal to Z bar whole power n. இதுவும் தெரியும் நம்மளுக்கு. பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. அதனால 2 plus I root 3 bar அப்படின்னா 2 minus I root 3. கான்ஜுகேட் எடுக்கணும்னா என்ன செய்யணும்? இமேஜினரி பார்ட்ல சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 2 plus I root 3 barனா 2 minus I root 3. ஸோ 2 minus I root 3 power 10. 2 minus I root 3 bar அப்படின்னா 2 plus I root 3. ஸோ 2 plus I root 3 power 10. ஸோ கான்ஜுகேட் எடுத்தாச்சு. இது அப்படியே இசட்டுக்கு ஈக்குவலான கிடையாது. இசட்ல முதல்ல என்ன இருக்கு? 2 plus I root 3, அதுக்கடுத்து 2 minus I root 3 இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சதுல முதல்ல 2 minus I root 3, அதுக்கடுத்து 2 plus I root 3 இருக்கு. ஸோ மைனஸை காமன் எடுத்துருங்க. மைனஸை காமன் எடுத்தா 2 plus I root 3 power 10 முதல்ல போடணும். இதுல பிளஸ் தானே இருக்கு, மைனஸ் எடுத்ததுனால ஒரு மைனஸ் வரும். மைனஸ் ஆஃப் 2 minus I root 3 power 10. அப்போ இது பிளஸ் இது மைனஸ். ஸோ மைனஸை காமன் எடுத்தா இது பிளஸ் ஆயிரும், இது மைனஸ் ஆயிரும். சரிதானங்க? உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, சரியா வரும். மைனஸ் உள்ள கொண்டு போனா இங்க மைனஸ் வரும். மைனஸ் 2 plus I root 3 power 10 வந்துடும். அந்த மைனஸ் இங்கே கொண்டு போனா பிளஸ் ஆயிரும். பிளஸ் 2 minus I root 3 power 10. ஸோ ரெண்டு டேர்ம்லேயும் ஒரு மைனஸை காமன் எடுங்க. இது எதுக்கு எக்ஸாக்ட்லி ஈக்குவல்? இசட்டுக்கு தான் ஈக்குவல். இப்போ மைனஸ் இசட் ஃப்ரம் ஈக்குவேஷன் 1. இதுக்கு பதிலாக இசட்னு போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் இசட். ஸோ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செட்னு வந்துருச்சு. மல்டிப்ளைங் பை மைனஸ் 1 போட்டா பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் செட் பார். இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே பிளஸ் ஆயிரும். ஸோ இசட் ஈக்குவல் டு மைனஸ் செட் பார்னு வரும். நம்ம படிச்சிருக்கோம். இசட் ஈக்குவல் டு மைனஸ் செட் பார் இருந்தால் இசட் இஸ் பியூர்லி இமேஜினரி. So, எது purely imaginary? Z தான் purely imaginary. Z என்னன்னா 2 plus I root 3 power 10 minus 2 minus I root 3 power 10 is purely imaginary. Proof பண்ணியாச்சு. என்ன? இது அப்படியே எக்ஸாம்பிள் மாடல் தாங்க. என்ன? செகண்ட் வந்து இது ரியல்னு சொல்லணும். அப்போ இதுக்கு முதல்ல இந்த ஃபிராக்ஷனை x plus iy ஃபார்முலா எழுதணும். இந்த ஃபிராக்ஷனை x plus iy ஃபார்முலா எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இது ரியல் இசட்னு அசியூம் பண்ணிட்டு செய்யணும். முதல்ல கண்டுபிடிக்குமோ அதை x plus iy ஃபார்முலா எழுதிக்கிடுவோம்னா 19 minus 7i by 9 plus i. இந்த மாதிரி ஃபிராக்ஷன் வந்தாலே மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை தி கான்ஜுகேட் ஆஃப் தி டினாமினேட்டர். டினாமினேட்டர்ல 9 plus i இருக்கா, மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் பை 9 minus i. மேலே இங்கே ஒரு 9 minus i ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. கீழே வந்து சாதா ஃபார்முலா. இது z, இது z பார். வாட் இஸ் z into z பார்? x squared plus y squared. xங்கிறது 9, yங்கிறது iக்கு முன்னாடி உள்ளது. ஸோ 1 என்ன 1 into i. எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். ஒய்ங்கிறது ஐக்கு பக்கத்தில் உள்ளது தான் ஒய். ஐக்கு பக்கத்தில் ஒன்றுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். 9 square plus 1 square. மேலே வழக்கம் போல 19 into 9 அப்படின்னா 171. 19 into minus ஐனா minus 99. minus 7i into 9 minus 63i. minus 7i into minus ஐனா plus 7i square. I squareக்கு minus 1 போடுங்க, plus 7 minus 7 மாதிரி. ஸோ 171 minus 99 minus 63i minus 7 divided by 81 plus 1 square na 1 தான 81 plus 1. மேல 171 minus 7 அப்படினா 164. minus 99 minus 63i na minus 82i. கீழ ஒரு 81 plus 1 na 82. இந்த 82 ரியல் பார்ட்டிகளே வரும், இமேஜினரி பார்ட்டிகளே வரும். So 164 by 82 minus 82 by 82i. 164 82 அடிச்சா 2. இங்க 82 கேன்சல் ஆயிடலாம். So 2 minus i. What is 19 minus 7i by 9 plus i? அப்படினா 2 minus i. இது ஈக்குவேஷன் 1. செகண்ட் சப்டிவிஷனுக்கு இது ஈக்குவேஷன் 1. அடுத்து இன்னொரு ஃபிராக்ஷன் இருக்கு. 20 minus 5i by 7 minus 6i. இதே x plus iy ஃபார்முலா எழுதணும்னா இப்போ 20 minus 5i by 7 minus 6i into 7 plus 6i by 7 plus 6i. ஸோ டினாமினேட்டரோட கான்ஜுகேட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்றோம்.
கீழே வந்து வழக்கம் போல இது இசட்னு வச்சுக்கோங்க, இது இசட் பார்னு வச்சுக்கோங்க. ஸோ இசட் இன்ட்டு இசட் பார் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். எக்ஸுங்கிறது ரியல் பார்ட், ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட். ஆனால் 7 ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர். மேலே வழக்கம் போல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 20 இன்ட்டு 7 140, 20 இன்ட்டு பிளஸ் 6i 120i, minus 5i into 7 minus 35i, minus 5i into 6i minus 30i square. I square minus 1 போட்டா plus 30i. அப்போ 140 plus 120i minus 35i plus 30. கீழே ஒரு 49 plus 36. 140 plus 30 னா 170 ஆயிரும். 120i minus 35 னா 85i ஆயிரும். கீழேயும் 49 plus 36 85. ரியல் பார்ட் வச்சாருங்க, இமேஜினரி பார்ட் வச்சாருங்க. So 170 plus 85i divided by 85. இந்த 85 real particle வரும், imaginary particle வரும். So 170 by 85 plus 85 by 85i. Cancel பண்ணா 2 times, இங்கே cancel பண்ணா வெறும் i. So 2 plus i. What is 20 minus 5i by 7 minus 6i? 2 plus i. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த கொஸ்டினை அப்படியே இசட்னு எடுத்துக்கிடுவோம். ஸோ இதான ரியல்னு ப்ரூவ் பண்ணணும், அதை அப்படியே இசட்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஈக்குவேஷன் 3. பட் இதுக்கு பதிலாக என்ன போடலாம்னு படிச்சிருக்கோம். 2 minus i போடலாமா? எதுக்கு பதிலாக 19 minus 7i by 9 plus i ஈக்குவேஷன் 1 படி 2 minus i போட்டுக்கலாம். இது மாதிரி ஈக்குவேஷன் 2 படி 20 minus 5i by 7 minus 6i க்கு பதிலாக 2 plus i போட்டுக்கலாம். ஸோ இது 2 minus i, இது 2 plus i. ஸோ 2 minus i power 12, 2 plus i power 12 from ஈக்குவேஷன் 1,2. செகண்ட் சப்டிவிஷன் உள்ள ஈக்குவேஷன் 1,2. இப்போ இதுக்கு இதான் இசட், இந்த இசட்டும் இதுவும் ஒன்று தான். என்ன, ஏன்னா இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலாக இது போடுறோம். அப்படியே டேக்கிங் கான்ஜுகேட் ஆன் போத் சைட்ஸ் போடுங்க. இசட் பார் இங்கேயும் மொத்தமாக பார் போட்டாச்சு. பட் ஆட் பண்ணி பார் எடுக்கிறது, பார் எடுத்து ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். Z1 பிளஸ் Z2 ஹோல் பாரை Z1 பார் பிளஸ் Z2 பார் போட்டுக்கலாம். இதுக்கு தனி பார் போடுங்க. 2 minus i power 12 ஹோல் பார். இதுக்கு தனி பார் போடுங்க. 2 plus i power 12 ஹோல் பார். தனித்தனி பாரா போட்டாச்சு. ஆட் பண்ணி பார் எடுக்கிறது, பார் எடுத்து ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். அப்புறம் பவரையும் பாரையும் வழக்கம் போல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12 மேல போயிரும், பார் உள்ள வந்துடும். ஸோ 2 minus i பார் பவர் 12. இது 2 plus i பார் பவர் 12. ரீசன் வழக்கமான ரீசன், z பவர் n ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு z பார் ஹோல் பவர் n. அதனால 2 minus i பார், அதான் 2 plus i. கான்ஜுகேட் எடுத்தா என்னங்க வரும்? minus i plus i ஆயிரும் பவர் 12. 2 plus i பார் கான்ஜுகேட் எடுங்க, பார்னா கான்ஜுகேட் எடுக்கிறது தானே, plus i வந்து minus i ஆயிரும். ஸோ 2 minus i பவர் 12. கூடல பிளஸ் தானே இருக்கு, மாத்தி போட்டுக்கலாம். a plus b b plus a ஒன்று தாங்க, 3 plus 2 2 plus 3 ஒன்று தானே. ஸோ இதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம், இதை ரெண்டாவது போட்டுக்கலாம். ஸோ 2 minus i power 12 plus 2 plus i power 12. அதனால 2 minus i power 12 plus 2 plus i power 12. சரி, அதுக்கு முன்னாடி 2 minus i க்கு பதிலாக வழக்கம் போல from equation 1 19 minus 7 by 9 plus i போட்டுக்கலாம். 2 plus i க்கு பதிலாக 20 minus 5i by 7 minus 6i போட்டுக்கலாம் from equation 1,2. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் z from equation 3. இந்த டேர்மை தான் நம்ம இசட்னு வச்சிருக்கோம். ஸோ ஈக்குவேஷன் 3 க்கு பதிலாக இதை இசட்னு போட்டுக்கலாம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இசட் பார் கண்டுபிடிச்சிருக்கோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? இசட்டுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு இசட், மாற்றி போட்டால் இசட் ஈக்குவல் டு இசட் பார் படிச்சு வச்சிருக்கோம். இசட் ஈக்குவல் டு இசட் பாராக இருந்தால் இசட் இஸ் ரியல். அப்போ 19 minus 7i by 9 plus i power 12 plus 20 minus 5i by 7 minus 6i power 12 is real. இதான் இசட். செகண்ட் சப்டிவிஷன்ல இதானே இசட். ஸோ இது ரியல். ஸோ எக்ஸாம்பிள் மாடல் தான், அதே மாதிரி செஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இது வரைக்கும் கான்ஜுகேட் எடுக்கலாம்னு படிச்சிருக்கோம். இப்போ மாடுலஸ் எடுக்கலாம்னு படிக்க போறோம். அதெல்லாம் மாடுலஸ் முதல்ல டிஃபைன் பண்ணிடுவோம். லெட் z is equal to x plus iy. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z னு வச்சுக்கோங்க. The modulus of z is denoted by modulus z, and modulus z is equal to root of x squared plus y squared. மாடுலஸ் என்னன்னா ஸ்கொயர் ரூட் போட்டு ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாதுங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மாடுலஸ் அப்படின்னாலே நெகட்டிவ் பாசிட்டிவ் மாத்திரம். மாடுலஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், அதனால பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட், முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ் கிடையாது. ஸோ மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேணும்னா என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் போட்டுக்கணும், ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட்னா ஐ இல்லாததுன்னா ஐ பக்கத்தில் உள்ளதை ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, if z is equal to 3 plus 4i, what is modulus at? Root of real part square na 3 square plus imaginary part square na 4 square. i செய்யக்கூடாது என்ன, i க்கு பக்கத்துல உள்ளதான் imaginary part. So 3 square plus 4 square, அப்ப root of 9 plus 16 225 5 plus or minus போடக்கூடாது, இது பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட். மாடுலஸ்னா நெகட்டிவ்ல வராது, மாடுலஸ் அப்படின்னாலே பாசிட்டிவ் வேல்யூ தான், அதனால பிளஸ் ஸ்கொயர் ரூட் தான் இது. அதனால வெறும் 5 தான் போடணும், பிளஸ் ஆர் மைனஸ் 5 போடக்கூடாது. அடுத்து if z is equal to 2 minus 3i, modulus at என்ன? root of real part na 2, so 2 square
பிளஸ் போட்டுக்கணும்னா ஃபார்முலால பிளஸ் இருக்குல்லங்க பிளஸ் போட்டுட்டு இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்னா -3 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் பிளஸ் -3d ஸ்கொயர்னா 9 ஆயிடும். இப்போ √4 + 9 13. எக்காரணம் கொண்டு உள்ள இந்த பிளஸ் மைனஸ் ஆகாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்க ஸ்கொயர் தான் பண்றோம், நீங்க நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் ஆயிடும். மொத்தம் பிளஸ் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. சின்ன சின்ன மிஸ்டேக், ஏன்னா நீங்க 10th சரியா கால்குலேட் பண்ணல, 11th படிக்கல, அதனால இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் விடுறீங்க, அதனால சொல்றேன். ஸோ 2 ஸ்கொயர் + 9 14 13. 4 + 9 13. மாடுலஸ் வந்து √13. For z is equal to -1 + 2y. Modulus at an root of real part na -1. So -1 the square. Plus imaginary part na 2 da I h ayakudadu. So 2 square. So root of 1 + 4. So √5. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்க முடிஞ்சா எடுத்து சொல்லிடலாம். இப்போ √29 வந்துச்சு 5 போட்டுருக்கோம். √13 வந்துச்சு தெரியாது அப்படி போடலாம். √5 தெரியாது அப்படி போட்டுக்கலாம். வேல்யூ போடணும் அவசியம் இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் இருக்கிற நம்பரா இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. உள்ள ப்ரிஃபர்ட் ஸ்கொயர் வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. ஸ்கொயர் ரூட் இருந்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது, ப்ளஸ் வேல்யூ தான் போடணும். இல்லைன்னா அப்படியே ஸ்கொயர் ரூட்னு எழுதிக்கலாம். For if z is equal to -5 - 12i, modulus at an root of real part square na -5 square plus imaginary part square na -12 square. -5 square na 25, -12 square na 144. உள்ள எக்காரணம் கொண்டு பிளஸ் தாங்க வரும். ஏன்னா நெகட்டிவ் வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிரும். நீங்க வாட்டிக்கு பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் போடக்கூடாது. ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிரும். 28 + 144 na √169. √169 na 13 தான். பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. +13. மாடுலஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். சரி, இந்த மாதிரி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் சேர்ந்து வந்தா அதே மாதிரி. சப்போஸ் இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கு, என்ன பண்ண போறீங்க? z = i, இதுக்கு மாடுலஸ் கேட்கறாங்க. வெறும் i, ரியல் பார்ட் இல்லைன்னா ரியல் பார்ட் 0ன்னு அர்த்தம்னா இது நீங்க எப்படி நினைச்சுக்கணும்? 0 + i நினைச்சுக்கணும். மாடுலஸ் அட் an root of 0 square plus iக்கு பக்கத்துல உள்ளது 1 தானே, so 1 square. 0 + i அப்படின்னா ரியல் பார்ட் இஸ் 0, இமேஜினரி பார்ட் இஸ் 1ன்னு அர்த்தம். இமேஜினரி பார்ட் இஸ் i ன்னு அர்த்தம் கிடையாதுன்னா 1. So 0 square plus 1 square அப்படின்னா √1 தான். So answer is 1. మరి z is equal to -3i, இது எப்படி நினைச்சுக்கணும்? 0 - 3i நினைச்சுக்கணும். ரியல் பார்ட் இல்லைன்னா அது 0ன்னு நினைச்சுக்கோங்க. 0 - 3i. மாடுலஸ் அட் an root of 0 square plus -3d whole square. எக்காரணம் கொண்டு i சேர்த்து ஸ்கொயர் பண்ண கூடாது. இங்க இமேஜினரி பார்ட்னா i பக்கத்துல உள்ளதுதான். அது பிளஸ் இருந்தா பிளஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்க, மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுங்க. எனக்கும் ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும். 0 square 0 விட்டுறலாம். -3 ஸ்கொயர்னா 9. √9 அப்படின்னா 3. அப்போ இந்த இமேஜினரி பார்ட் மட்டும் வந்துச்சுன்னா மாடுலஸ் எடுத்தா என்ன ஆகும்? அந்த ஐக்கு பக்கத்துல உள்ள நம்பர் வந்து பாசிட்டிவ் ஆகும். அவ்வளவுதான். இப்போ வாட் இஸ் z is equal to -7i, மாடுலஸ் அட் எவ்வளவுன்னு கேட்டா 7. z is equal to -12i, மாடுலஸ் அட் எவ்வளவு? 12. z is equal to 5i, மாடுலஸ் அட் எவ்வளவு? 5. அவ்வளவுதான். i இல்லாம வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும், i வராது. ஸோ இதான் பியூர்லி இமேஜினரி நம்பரா இருந்தா மாடுலஸ் இருக்கிறது. சரி, ரியல் நம்பர் ஆனது எப்படி மாடுலஸ் இருக்கிறது? அது வழக்கம் போலதான். z is equal to 7 அப்படின்னா 7 + i 0ன்னு வச்சுக்கோங்க, இல்ல 0i வச்சுக்கோங்க. மாடுலஸ் அட் an root of 7 square plus 0 square. 0 square 0 தான் விட்டுருங்க. 7 square 49. √49 7. இதே மாதிரி z is equal to -7னால என்னதான் வரும்? root of -7 the whole square plus 0 square வரும். அப்போ root of -7 the whole square 49 தான். √49 7 தான். அப்போ இமேஜினரி பார்ட்டுக்கு மாடுலஸ் எடுக்கணும்னா அங்க ஐக்கு பக்கத்துல உள்ள நம்பர் அப்படியே பாசிட்டிவா மாறி போட்டுருவோம். ஐக்கு பக்கத்துல உள்ள நம்பர் தான் வரும். பாசிட்டிவா இருந்தா அப்படியே வரும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாறி போட்டுருவோம். ரியல் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கிறது வழக்கம் போலதான். பாசிட்டிவ்னா அப்படியே வரும், நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவா மாறிடும். அது வழக்கமான மாடுலஸ் அப்படி தானே பண்ணுவோம். மாடுலஸ்னா பாசிட்டிவ் நம்பர் அப்படியே போடணும், நெகட்டிவா இருந்தா என்னவா மாத்தணும்? பாசிட்டிவா மாத்தணும்ல, அதே ஐடியா தான் இங்க. இங்க நீங்க ஐயை விட்டுட்டு செய்யணும், அவ்வளவுதான். இமேஜினரி பார்ட்டா இருந்தா ஐயை மறந்துடணும். -3 + 3 ஆயிரும். ரியல் பார்ட்டா இருந்தா 7 + 7னா +7 தான். -7 இருந்தாலும் மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது +7 மாறி. இல்ல குழப்பமே வேண்டாம்னா இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ரியல் பார்ட் இல்லையா, ரியல் பார்ட்டுக்கு 0ன்னு போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இமேஜினரி பார்ட் இல்லையா, இமேஜினரி பார்ட் 0, இமேஜினரி பார்ட்டுக்கு 0i போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுல குழப்பம் வரக்கூடாது. சரிங்களா? z is equal to -3, மாடுலஸ் அட் an root of -3 square plus imaginary part இல்லைன்னா 0, so 0 square. -3 square 9, √9 3. -3க்கு மாடுலஸ் எடுத்தா +3 தானேங்க, +3 தான் வரும். அப்போ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணுங்க. ஹோம்ஒர்க் பாருங்க. இன்னைக்கு செஞ்ச 6th sum 7th sum ரெண்டு இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இன்னைக்கு செஞ்ச 2 சம்மும் பார்க்காம செய்யணும். அதுபோக ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த ஃபாலோயிங். ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்கேன், காம்ப்ளெக்ஸ் நம்பர். தப்பு இல்லாம மாடுலஸ் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரிங்களா? மாடுலஸ் கண்டுபிடிக்க மெத்தட் சொல்லியா சொல்லுங்க. √(x² + y²) அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாடுலஸ் கண்டுபிடிங்க. தேங்க்யூ.